ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. ஸோ இன்னைக்கான எலிமினேஷன் வேற லெவலாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி எலிமினேஷன்ஸ் விஷயங்கள்லாம் தெலுங்குல சூப்பராக பண்ணுறாங்க. ஒரு விஷயமே சூப்பராக இருக்குது. ஸோ தெலுங்கு பிக் பாஸ் பார்க்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. எலிமினேஷன் பண்ணுறதுக்கும் சரி, ஒரு நபரை வீட்டுக்குள்ளே சேவ் பண்ணுறதுக்கும் சரி, இது மாதிரி நிறைய டாஸ்க்குகள் வச்சு சூப்பராக பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க அட்லீஸ்ட் தெலுங்கு அப்படி எட்டி பார்த்தா கூட இந்த பிக் பாஸ் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணுற வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரொம்ப நார்மலைஸ்டாக போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ தெலுங்குலேயும் வேறு லெவலாக இருக்குது. மலையாளம் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மலையாளம் அவ்வளோ பார்க்குறதில்ல, தெலுங்குல நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல க்ரியேட்டிவிட்டியான சில விஷயங்கள் பண்ணாங்கன்னா பார்க்குறதுக்கு நம்மளுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். உள்ள கண்டஸ்டன்ஸுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு பயம் வரும், ஒரு பக்தி வரும். இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது பிக் பாஸ் மேலே. அதெல்லாம் இவங்க யோசிச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இதெல்லாம் யோசிக்க மாட்டுறாங்க. ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தா 2 கார் தான் கான்செப்ட். இந்த 2 கார்லேருந்து 2 பேர் ஏற்ற போகிறாங்க. ஸோ இதுலேருந்து யார் வெளியில் போவாங்க, யார் வீட்டுக்குள்ளே இருப்பாங்கன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மக்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவு உதவி பண்ணுங்கள். சரி, நீங்கள் போகிற ஒரு லைக்குமே நம்ம வீடியோ 10 பேர் பார்ப்பாங்க. அதனால் பார்த்து பண்ணுங்கள். என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கார், மாருதி கார். என்னடா இவங்க கார்லாம் இருக்கீங்க பார்த்தா மாருதி கார். அது மாருதி கார்னா நம்ம ஸ்பான்சர்ஸ். அதனால் அவங்க காரை இது பண்ணல. அதனால் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி 2 கார் உள்ளே வருது. ஸோ இந்த 2 கார் உள்ளே பாரதி படிக்கிறாங்க. என்னென்ன மேட்ரு படிக்கிறாங்கன்னா இந்த 2 கார் உள்ளே வரும். இந்த 2 காரில் நாமினேஷனில் லாஸ்ட்டாக 2 பேர் இருக்காங்க. ஸோ மொத்தம் 13 பேர். 13 பேரில் எல்லாருமே ஃபைனலைஸ் பண்ணி 2 பேர் வந்துட்டாங்க, கெவி மற்றும் பிரஜன். இவங்க 2 பேருமே அந்த கார் உள்ள ஏறணும். அந்த கார் உள்ள ஏறிட்டு அந்த கார் வெளியில் போகும். வெளியில் போய் அப்படியே போயிடுச்சுன்னா அவங்க வீட்டுக்கு, வெளியில் போயிட்டு அப்படியே அமுச்சு விட்டுச்சுன்னா அவங்க வீட்டுக்குள்ளே வர்றது தான் கான்செப்ட்டு. இதை தான்